முந்தியெல்லாம் கலர் சட்டை போட்டிருப்பேன். கலர் சட்டை போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பேண்ட் ஷூ போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன் பப்ளிக் மீட்டிங்ல. இந்த மேல் சட்டை பட்டன் போட்டிருக்க மாட்டேன். கையை மடிச்சு விட்டுருப்பேன். கையில மோதிரம் போட்டிருப்பேன். 2 கையில. ஒரு கையில வைர மோதிரம், ஒரு கையில என் வீட்டுக்காரி பேர் போட்ட மோதிரம், ஒரு கையில ஒரு தோட்டை போட்டிருப்பேன் வளையல் மாதிரி. ஆமா, பிரசங்கம் எல்லாமே இதை போட்டு தான் பண்ணுவேன். அப்புறம் இதை கலத்திட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏசப்பா கிட்ட நெருங்க செய்து எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிருச்சு கலத்துனேன். அப்புறம் ஏசப்பா கிட்ட நெருங்க அப்படியே ஷூ போச்சு. ஏசப்பா கிட்ட நெருங்க சட்டை மாறிச்சு. இன்னும் நெருங்கிட்டேன். ரொம்ப நாளா நெருங்கி போய்கிட்டே இருக்கேன். வீட்டுக்காரி பேர் போட்ட நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு நானோட மாத்திட்டு அந்த மோதிரம் ஒரு நாள் அதே கட் ஆயிடுச்சு. ஐ நாட் அகேன்ஸ்ட் தி ஜுவல். ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு நெருங்க எல்லாத்தையும் கழட்டுறாரு. இன்னும் நான் இன்னும் எதை விடணும், இதைத்தான் கேட்கறதா மனங்கசந்து மனம் திரும்புகிற நேரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கார்த்திக் கமலேயல் அவருடைய வீடியோவை நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. அநேக காரியங்களை விட்டேன், வைர மோதிரத்தை விட்டேன், சட்டை போடுறதை விட்டேன், ஷூ போடுறதை விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நியாயப்பிரமாண வாக்கு தத்துவத்தை மட்டும் ஏன் விட மாட்டேங்கிறீங்க? தசம பாகம் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த காணிக்கையை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வீணாக நியாயப்பிரமாண வாக்கு தத்துவத்தை சொல்லி மனுஷர்களை கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளை எதுக்கு ஏமாத்துறீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. புரியுங்களா? உள்ளதை சொல்லி பண்ணலாம். கண்டிப்பா காணிக்க கொடுக்கணும், அது உண்மை. ஆண்டவருக்கு என்று நாம செய்யணும். உன்னை நேசிக்கிற போல் பிறனை நேசி என்கிற ஒரே ராஜரீக கட்டளையின்படி உங்களுக்கு மனுஷர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவைகளே செய்யுங்கள். நாம என்னுடைய அடிப்படையில் நான் பார்க்கும்போது ஒரு ஊழியருக்கு சுவிசேஷத்தின்படி அந்த காரியங்கள் வரும், எல்லாத்தையும் நான் செய்யணும். ஆனா இந்த மாசம் புதிய காரியங்களை கர்த்தர் தருவார். அடுத்த மாசம் அந்த காரியம்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த மாதம் முழுவதும் அப்படியே போயிடும். புதிய காரியம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது தெரியாது. அடுத்த மாதம் வேற ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னா 1000 மடங்கு பெருக்கம், 1000 மடங்கு செழிப்பு, இப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாங்க. சரி, அடுத்த மாதம் இதெல்லாம் அந்த பெருக்கம்லாம் வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அதுக்கு அடுத்த மாதம் கோடான கோடி பெருகுவாயாக அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை கொடுத்துருவாங்க. அது வாக்கு தத்தமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் யார் சொன்னா யாருக்கு யார் சொன்னது அப்படிங்கிற இதே இல்லாமல் ஒரு நியாயபரமான வாக்கு தத்தத்தை சொல்லி அதோடு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இதை கலெக்ட் பண்ணுறாங்க. தசமபாக காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி காணிக்கையை பிரிக்கிறது. இதை ஏன் நீங்க விடலை? எல்லாத்தையும் விட்ட நீங்க இந்த வாக்கு தத்த குறி சொல்லுதல், வாக்கு தத்த கிளி சோசியத்தை ஏன் விடாம விட்டீங்க? அதான் என்னுடைய கேள்வி. எதுக்கு விசுவாசிகளை ஏமாத்துறீங்க? ஆண்டவர் தான் நமக்கு புதிய உடன்படிக்கைனால நம்மை மீட்டிருக்கிறாரு, சொந்த ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறாரு. மீட்டுட்டு ஒரு உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த உபதேசத்தில் நீங்க நிலைச்சிருக்கணும். பரிசுத்த பவுலோ பேதுரோ அல்லது தீமோத்தேயோ யாரோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப இத்தனை சீசர்களும் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவ பிரசங்கித்தாங்க, நியாயப்பிரமாணத்தை உள்ள முறைமைகளை இது பண்ணாங்க. நியாயப்பிரமாணமானது யாருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்போ 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9 3 வசனத்திலையும் 1 தீமோத்தேயு 1, 9, 10, 11 ஆகிய வசனங்கள்ல இப்படி சொல்றாரு, இப்படி எழுதியிருக்காரு. அப்படின்னா எங்களுக்கு தெரிந்திருக்கபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவங்களுக்கும் தாய் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் பேசி கள்ளருக்கும் ஆண் புரட்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் அப்படிங்கிற இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம். அவங்க அடங்காதவர்களா இருந்திருக்காங்க, பக்தி இல்லாதவங்களா இருந்தாங்க. புரிதுங்களா? மாம்ச இசையோடு கூட இருந்தாங்க. சோ அவைகளை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும்படி ஒரே ரத்தத்தினாலே நம்மை மீட்டார். நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்றது அந்த உபதேசத்துல என்ன உபதேசம்? கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன? இதெல்லாம் நம்ம செய்யணும். நாம கலெக்ட் பண்ணோம்னா சமநிலை பிரமாணம், எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சபைன்னு இருக்குன்னு வைங்களேன், அந்த சபையில காணிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படியே உதவி பண்ணணும், பசித்தவருக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொன்ன காரியம்.
ஆனா இங்க என்னென்ன தசம பாகம் காணிக்கைன்னு கொடுத்து அவங்க காரு, பங்களா, வீடு, சபைங்கிறது பெரிய ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சபை கட்டி அந்த சபைக்கு வர்றவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா தரித்திரமா இருக்கான், கவலையோட இருக்கான், வேதனையோட இருக்கான், துன்பத்தோட இருக்கான். அப்போ அந்த அதையே நீங்க பார்க்கல. அந்த ஆண்டவருடைய மந்தையாகிய அந்த ஜனங்கள் தரித்திரமா இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் உயர்வா இருக்கிறோம், காரோட போறோம், அவங்க நடந்து போறாங்களே, அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? உன்னை நேசிக்க போல் பிறனை நேசி என்கிற ராஜரீக பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறாள்ல. அப்ப எதுக்கு நீங்க வாக்குத்தத்தம்ங்கிற போர்வையில எதுக்கு ஏமாத்துறீங்க? எல்லாத்தையும் விட்ட நீங்க இதையா விடாம விட்டீங்க? தானே தவறு. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னா ஆக கடவுது, கண்டிப்பா அது நடக்கும். சரியே, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னாரு, கண்டிப்பா அது ஆச்சு. ஆண்டவர் சொன்னாரு எடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொன்னார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம நன்மை தானே செய்யணும். வாக்குத்தத்தத்தை வச்சு உலட்டிக்கிட்டு பணத்தை இருக்கிறது ஆடு ஆட்டுக்கிட்ட இருந்து அப்படியே சுரண்டி சுரண்டி ஆடு மெலிஞ்சு தானே போகும். ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். அந்த ஆட்டையும் பராமரித்து அதுக்கு உண்டான ஆகாரத்தை கொடுக்கணும். புரிதுங்களா ஐயா? அப்போ இப்படி நூதனமான முறையில் ஏன் செய்யணும்? எல்லாத்தையும் விட்டு நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. உங்க சபையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கஷ்டப்பட்டவங்களெல்லாம் பாருங்க, எல்லாம் நடந்து போறவங்கள பாருங்க. உங்களுக்கு ஒரு கார் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கார் உண்டாக்குங்க. அவங்களுக்கு ஒரு வீடு இல்லையா, வீடை ஏற்படுத்துங்க. சமநிலையா எல்லாரும் சமமா அப்படியே ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா இருங்க. ஆண்டவரை துதித்து இருப்போம். அப்படித்தானே பவுலும் செஞ்சாரு, பேதுரு எல்லாருமே அப்படித்தானே பண்ணாங்க. சமநிலையா இருந்தாங்க, ஒருவருக்கும் குறைவு இல்லாத இருந்தாங்க. அப்போ பாருங்க, உங்க சபையை எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் தரித்திரமா இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லை. நீங்க தான் நல்லா போட்டிருக்கீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ஆனால் அந்த விசுவாசி எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? பாருங்க, போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்க விடுறத இதை விடுங்க. நீங்க மோதிரத்தை போட்டாலும் சரி, சுவை போட்டாலும் சரி, எதையுமே ஆண்டவர் பார்க்க போறதில்லை. நம்முடைய உள்ளந்திரிகளை ஆராய்ந்து பார்க்கிறார், நம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். புரிதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாயிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலே அவைகளை ஒன்றில் போலாகியும் உடுத்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோனுக்கு கூட அந்த மாதிரி உடுத்தல, அந்த புல்லுக்கு அவளை உடுத்திருக்கிறாராம். புரியுதுங்களா? நமக்கு எல்லாம் வெள்ளியும் பொண்ணும் தங்கமும் அவருடையது. அவர் பிரியப்பட்டவருக்கு கொடுப்பாங்க, வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் மனம் திரும்புதல் கிடையாது. உள்ளத்திலே மனம் திரும்புவதுதான் மனம் திரும்பல். நீங்க தசமபாக காணிக்கையிலிருந்து வெளியே வாங்க, வாக்கு தத்தங்கிற கிளிசோசி வேலையை பார்க்காம இருங்க, அதை செய்யுங்க ஐயா. போதிக்கிற நீங்கள் உங்களுக்கே ஏன் போதிக்காமல் விட்டீர்கள்? அதை கவனமா பண்ணுங்க. அடுத்தவங்களை சொல்லாதீங்க. நீங்கள் உங்களிலும் மாற்றம், உங்களுடைய இல்லங்களில் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். பிறரை அந்த மாற்றம் தான் பிறரை ரசிக்கும். உங்களுடைய ஸ்வாபம் தான் உங்களை இது பண்ணும். விசுவாசியை கவனிங்க. உங்க சபையில இருக்கக்கூடிய வர்றவங்களெல்லாம் கவனிச்சு அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுமா, அதை செய்யுங்க. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் தந்தீர்கள். நான் அந்நியரா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். புரியுதுங்களா? ஆமா, இவைகளெல்லாம் நான் சிறையிலிருந்து என்னை பார்க்க வந்தீங்க. இந்த சிறியவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்து அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் நம்ம செய்யணும். இதை போட்டு நான் அதை விட்டேன் இதை விட்டேன். வாக்கு தத்தத்தை விடுங்க. ஆண்டவர் சொன்ன உபதேசத்தை கடைபிடிக்கணும்னு எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க. கிறிஸ்துவ பிரசங்கிங்கன்னு விட்டா நீங்க நியாயப்பிரமாணத்தை விட்டீங்க. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. நாம இஸ்ரவேலர்களா என்பது கேள்வி. அதுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.